சிம்பிளிஃபிகேஷன்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த மாடல் சம் பார்த்தோம்னா டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்பாங்க. a is equal to √3 plus √2 divided by √3 minus √2, b is equal to √3 minus √2 divided by √3 plus √2 எனில் a plus b என்னன்னு கேக்குறாங்க. அதே மாதிரி a square plus b square is equal to என்னன்னு கேக்குறாங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா, அதாவது இங்க a கொடுத்துருக்காங்க, இங்க b கொடுத்துருக்காங்க, இங்க a plus b அதே மாதிரி a square plus b square is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் a plus b, a plus b க்கு இங்க a ஓட வேல்யூ பார்த்தோம்னா √3 plus √2 divided by √3 minus √2 னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற இந்த நியூமரேட்டர் மட்டும் எடுத்துக்கங்க. இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு, ரெண்டையும் ஆட் பண்ணா 5 plus b ஓட வேல்யூக்கு அதே மாதிரி இங்க 3 இருக்கு ரூட்டுக்குள்ள, இங்க ரூட்டுக்குள்ள 2 இருக்கு, ரெண்டையும் ஆட் பண்ணா 5 வகுத்தல் காமனா இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே ஒரு டிஃபரன்ஸ் 3ல 2 போச்சுன்னா 1. சோ 5 plus 5 10 வகுத்தல் 1 is equal to 10. ஸோ இது பார்த்தோம்னா a plus b க்கான வேல்யூ. அடுத்தது a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இந்த a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயரை a பிளஸ் b ஹோல் பவர் ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். ஸோ a பிளஸ் b க்கான வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 10. 10 ஸ்கொயர் மைனஸ் 2, 10 ஸ்கொயர் 100 மைனஸ் 2 is equal to 98. அப்போ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் is equal to 98. a பிளஸ் b is equal to 10, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் is equal to 98. அப்போ ஆப்ஷன் a is the கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. a is equal to √7 plus √5 divided by √7 minus √5, b is equal to √7 minus √5 divided by √7 plus √5 எனில் a plus b அதே மாதிரி a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் is equal to என்னன்னு கேக்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம்மும். இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணாவே இந்த மாடல் எப்படி சம் கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம்.